எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல வந்து ஒரு எக்ஸல் ஷீட்ல இருக்கக்கூடிய டேட்டாவுக்கு எப்படி சார்ட் ரெப்ரசன்டேஷன் போடுறது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோல வந்து பேசிக் ஃபார்முலாஸ் இந்த மாதிரி ஒரு மார்க் ஷீட் ஜெனரேட் பண்ணி, மார்க் ஷீட் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் லிஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம ஃபார்முலாஸ் போட்டிருந்தோம், சம் யூஸ் பண்ணோம், அண்ட் தென் பெர்சன்டேஜ், இந்த மாதிரியான பேசிக் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணோம். அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் முன்னாடி வீடியோல இருக்கு. அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ இப்போ இந்த டேட்டாவுக்கு நம்ம சப்ஜெக்ட் வைஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டுக்கு ஒரு 4 சார்ட் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ண போறோம். இந்த காலம் சார்ட், அண்ட் தென் பை சார்ட், அதுக்கப்புறம் லைன் சார்ட், அண்ட் தென் பார் சார்ட். இந்த 4 டைப் ஆஃப் சார்ட்டை எப்படி ஒரு சப்ஜெக்ட் அனாலிசிஸ் ரிப்போர்ட் இந்த சார்ட்ல நம்ம பிரசன்ட் பண்றது அப்படிங்கிறது. ஆக்சுவலா இப்ப நமக்கு 5 சப்ஜெக்ட் இருக்கு. இந்த 5 சப்ஜெக்டோட அனாலிசிஸ், எந்த சப்ஜெக்ட்ல அதிகமான மார்க் எடுத்துக்காங்க, எந்த சப்ஜெக்ட்ல கம்மியா இருக்கு அப்படிங்கிற அனாலிசிஸ் தான் இந்த சார்ட்ல காமிக்கப்படும். சோ வாங்க, இப்ப வந்து நம்ம புது சார்ட்ல இது டேட்டா எல்லாம் வச்சுட்டு சார்ட் இல்லாம வச்சுக்குவோம். சோ இதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், சப்ஜெக்ட் அனாலிசிஸ் சொன்னோம். அதனால இந்த சப்ஜெக்ட் தமிழ் ஆரம்பிக்கிறதுல இருந்து ஆபீஸ் ஆட்டோமேஷன் வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். அது வரைக்கும் தான் நமக்கு கூடிய சப்ஜெக்ட். ஸோ வித் டைட்டிலோட செலக்ட் பண்ணீங்கன்னா தான் கீழே டைட்டில் நேம் எல்லாம் வரும். ஸோ இந்த சப்ஜெக்டோட மார்க்ஸ் எல்லாத்தையுமே இப்படி செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் அப்படிங்கிற மெனுக்குள்ள போய் காலம் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல காலம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்சர்ட் அப்படிங்கிறதுக்குள்ள போனீங்க அப்படின்னா இந்த இன்சர்ட் அப்படிங்கிற மெனுக்குள்ள சார்ட் அப்படிங்கிறதுக்குள்ள இந்த சார்ட்ஸ் இருக்கும். இதுல வந்து காலம் அப்படின்னு இருக்கும். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ண போறது இந்த காலம் சார்ட், இந்த லைன் சார்ட், இன் பை அண்ட் தென் பார். இந்த 4 தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ இதுல நம்ம இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். கிளிக் பண்ணா இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் காமிக்கும். 2D காலம், 3D காலம், சிலிண்டர், கோன், இது மாதிரி. சோ இதுல எது வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இப்ப சார்ட் ரெப்ரசன்டேஷன் கொடுத்த டேட்டாக்கு வந்துருக்கும். கீழே பாத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண நம்மளுடைய சப்ஜெக்ட் நேம்ஸ் வந்திருக்கும். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து போட்டிருக்கும். சோ இந்த பக்கம் இது வந்து லெஜெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பார்ஸ் உடைய ரெப்ரசன்டேஷனை இங்க கொடுத்துருப்பாங்க. சோ இந்த ரெப்ரசன்டேஷனை தான் இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இப்ப இதுக்கு வந்து இந்த சார்ட்டுக்கு நான் ஒரு இங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எஸ்பெஷலி இங்க பாத்தீங்க அப்படின்னா சார்ட்ல பாத்தீங்கன்னா டைட்டில் இருக்கு, இந்த ஆக்சிஸ் பக்கம் என்னெல்லாம் இருக்கு இதை மென்ஷன் பண்ணிருக்கோம், அந்த லெஜெண்ட் இல்ல, இது மாதிரி எப்படி நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். சோ இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இங்க லே அவுட் அப்படின்னு மேல இருக்கும். இங்க என்ன ஆப்ஷன் இருக்குன்னா டிசைன், லே அவுட், ஃபார்மட். இந்த 3 தான் சார்ட்டோடைய டூல்ஸ் சொல்லுவாங்க. சோ இதுல இந்த லே அவுட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இந்த லே அவுட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இங்க உங்களுக்கு வரும். ஆக்சுவலா லேபிள்ஸ், அண்ட் தென் ஆக்சிஸ், அண்ட் தென் பேக்ரவுண்ட். இதுல நம்ம யூஸ் பண்ண போறது நமக்கு தேவையானது இந்த பர்டிகுலர் திங்ஸ்ல தான் இருக்கும். சோ இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டிசைன் அப்படிங்கிற மெனுக்குள்ள என்ன இருக்குங்கிறத பாருங்க. டிசைன் அப்படிங்கிற மெனுக்குள்ள இங்க சார்ட்டோடைய லே அவுட் இருக்கும். இப்ப நம்ம செலக்ட் பண்ண சார்ட்டுக்கு நிறைய லே அவுட்ஸ் இருக்கும். சார்ட் வந்து டைட்டிலோட வேணுமா, ஆக்சிஸோட வேணுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் இங்க இருக்கும். இப்ப நீங்க இதுல ஒவ்வொரு லே அவுட்டை சூஸ் பண்ணி பாருங்க. இங்க அதுக்கேற்ற மாதிரி மாறும் ரெப்ரசன்டேஷன். அண்ட் தென் இப்ப எனக்கு வந்து ஆக்சிஸ், சார்ட் டைட்டில், இப்ப இதுல பாத்தீங்கன்னா சார்ட் டைட்டில் இருக்கும். இப்ப சார்ட் டைட்டில் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து இதுலயே வந்து உங்களுக்கு சார்ட் டைட்டில் இல்லாம இங்க பாருங்க, இப்ப வந்து ஆக்சிஸோடைய இங்க ஆக்சிஸ் டைட்டில்னு ஒன்று வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் லே அவுட், எந்த லே அவுட்டுக்குள்ள நம்ம பிக்ஸ் ஆக போறோம். நமக்கு தேவை எது அப்படின்னா சார்ட்டோடைய டைட்டில், அண்ட் தென் இந்த பக்கம் 2 ஆக்சிஸ ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு ஆக்சிஸ் டைட்டில் நமக்கு தேவை. சோ அது வந்து டிசைன்ல நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். சோ இந்த ஆப்ஷன் தான் இப்ப நமக்கு, இந்த ஆப்ஷன் இல்ல, just a minute. ஓகே, சோ இந்த ஆப்ஷன் தான் இப்ப நமக்கு தேவை. நம்ம இதுல சீரிஸ் வேணாம் அப்படின்னு நினைச்சோம்னா இதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு இதை நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்ப சார்ட்டோட டைட்டில நீங்க எடிட் பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள செலக்ட் ஆயிரும். இப்ப அந்த சார்ட்ல வந்து நீங்க என்ன சார்ட்டுக்கு டைட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இது நம்ம கொடுத்துக்கிறதா. சார்ட்டோட டைட்டில் கொடுத்துட்டு அண்ட் தென் அகைன் இங்க ஆக்சிஸுக்கு டைட்டில் கொடுக்கணும். இது என்னது, ஆக்சுவலா சப்ஜெக்ட்ஸ். சோ சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கணும்.
இங்க ரெப்ரசன்டேஷன் இந்த ஆக்சிஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, இந்த ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சொல்லுவோம்ல, சோ அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, சோ இங்க மார்க்ஸ் அப்படிங்கறத கொடுக்கும். கொடுத்துட்டு இப்ப இதை நீங்க சார்ட்டை ரீசைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிட்டு இப்ப நீட்டா நீங்க ஸ்க்ரோல் பண்ணி நீங்க ட்ராக் பண்ணி நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ராக் பண்ணி நீட்டா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப அதே மாதிரி இந்த டேட்டாவுக்கு திரும்ப இன்னொரு சார்ட் இன்சர்ட் பண்றோம்னா இதே மாதிரி டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு இங்க மெனுல இன்சர்ட் அப்படிங்கிற மெனுக்குள்ள போய் அதுல இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பை சார்ட் கொடுக்க போறோம். சோ இந்த பை சார்ட்டை கிளிக் பண்ண போறோம். பை சார்ட்டை கிளிக் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் பையை செலக்ட் பண்ணோம்னா இப்ப இந்த பாத்தீங்கன்னா இங்க பை சார்ட் வந்து செலக்ட் ஆயிருக்கும். ஒவ்வொரு கலர் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கும். இந்த கலர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, எந்த சப்ஜெக்ட, இந்த கலர் எதை சப்ஜெக்ட ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கறது இங்க கொடுத்துருப்பாங்க. சோ இதுல என்ன ஒரு மார்க்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அப்படிங்கிறப்ப அப்ப நீங்க இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சார்ட்ல போய் டிசைன்ல லே அவுட்ல இந்த ஃபர்ஸ்ட் சார்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சார்ட் டைட்டில் காமிக்கும். ரெண்டாவது கிளிக் பண்ணி பாருங்க, இது வந்து நமக்கு நீட் ரெப்ரசன்டேஷனா இருக்கும். சோ அப்ப இந்த பர்டிகுலர் கலர் அதாவது தமிழ் சப்ஜெக்ட்ல 21% ஆஃப் மார்க்ஸ் வந்து தமிழ் சப்ஜெக்டோட growth மத்த சப்ஜெக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது 21% அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான மீனிங்ல இது நமக்கு இங்க ரெப்ரசென்ட் ஆகும். இப்ப இதுக்கு ஒரு சார்ட் டைட்டில் மாத்திக்கணும் அப்படின்னாலும் நீங்க மாத்திக்கலாம். percentage wise report அப்படின்னு கொடுக்கலாம். நீங்க கொடுத்துட்டு இதை நீங்க நீட்டா இங்க எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு சார்ட் வேணும் அப்படின்னா திரும்ப சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் அப்படிங்கிற மெனுக்குள்ள லைன் சார்ட்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி லைன் சார்ட்டை கொடுத்துக்கலாம். இப்ப இதுல சார்ட் டைட்டில் ஆக்சிஸ் எல்லாம் வந்து இந்த லே அவுட்ல ஆப்ஷன் மாத்துறதுக்கு இத்தனை 2 சார்ட்டுக்கு நான் சொன்னேன். இதுல போய் டிசைன்ல போய் லே அவுட்ல போய் மாத்தணும்னு சொல்லி சொன்னேன். இப்ப அதாவது டிசைன் அண்ட் தென் கிளிக் லே அவுட் அப்படிங்கறது சொன்னேன். இப்ப நான் இது போக இன்னொரு ஆப்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னா இங்க லே அவுட் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். இந்த லே அவுட் மெனுக்குள்ள இங்கே பாருங்க சார்ட் டைட்டில் இருக்கும், ஆக்சிஸ் டைட்டில் இருக்கும். இந்த சார்ட் டைட்டில கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல 2 ஆப்ஷன் இருக்கும். சென்டர்டு ஓவர்லே டைட்டில், அபோவ் சார்ட்னு இருக்கும். அப்ப இது என்ன அர்த்தம்னா அபோவ் சார்ட்னா சார்ட்டுக்கு மேலன்னு அர்த்தம். சென்டர் லேயர் ஓவர்லேட்னா அதுக்குள்ளேயே சார்ட்டுக்குள்ளேயே வரும். ரெண்டையும் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. சென்டர் லேயர் கொடுத்தேன்னா சார்ட்டோட டைட்டில் எங்க இருக்குன்னு பாருங்க, உள்ளுக்குள்ளேயே இருக்கும், அந்த கிராஃபுக்குள்ளேயே இருக்கும். சோ எனக்கு அந்த மாதிரி வேணாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சார்ட் டைட்டில்ல அபோவ் சார்ட் கொடுத்தீங்கன்னா சார்ட்டுக்கு மேல கம்ப்ளீட்டா இதான் நீட் ரெப்ரசன்டேஷனா இருக்கும். சோ இந்த மாதிரி சார்ட் டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப இப்ப நீங்க சார்ட் டைட்டில்ல இது லைன் சார்ட் அனாலிசிஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. நேம் நீங்க சார்ட்டுக்கு ஏத்த மாதிரி கொடுக்கணும். இப்ப அகைன் இப்ப ஆக்சிஸ் டைட்டிலுக்கு இங்க மேல ஒரு மெனு இருக்கு பாருங்க. இந்த ஆக்சிஸ் டைட்டில கிளிக் பண்ணணும். சோ ஆக்சிஸ் டைட்டில கிளிக் பண்ணீங்கன்னா இதுல 2 ஆப்ஷன் இருக்கும். பிரைமரி ஹாரிசான்டல் ஆக்சிஸ், பிரைமரி வெர்டிகல் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மென்ஷன் பண்றது. சோ ஃபர்ஸ்ட் பிரைமரி ஹாரிசான்டல் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட் பண்றது. சோ அப்ப அந்த பிரைமரி எக்ஸ் ஆக்சிஸ் போய் டைட்டில் பிலோ ஆக்சிஸ் கொடுத்துட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இப்ப ஆக்சிஸ் டைட்டில் வந்துடும். இதே மாதிரி அந்த சைட்ல வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பிரைமரி வெர்டிகல் ஆக்சிஸ்ல போய் ரொட்டேட்டட் டைட்டில், வெர்டிகல் டைட்டில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ இப்ப இதுல நீங்க என்ன மாத்திக்கலாம் அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு மாத்திக்கலாம். and then subjects இது வந்து மார்க்ஸ். இந்த சீரிஸ் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை தூக்கி விட்டுறலாம். இது நீட்டா இப்ப ரெப்ரசென்ட் ஆயிடுச்சு. அப்ப லைன் சார்ட் வந்துருச்சு. சோ 4 டைப் ஆஃப் சார்ட்ல 3 சார்ட்ஸ் வந்து நம்ம இங்க ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். இப்ப 4th ஒரு சார்ட் போட போறோம் அப்படின்னா அகைன் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட்ல போய் பார் அப்படிங்கிறது. சோ காலம் சார்ட் பார்த்தோம்ல அதே பார் வந்து இந்த மாதிரி அதோடைய ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதுல நீங்க சிலிண்டரிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். இன்சர்ட்ல போயிட்டு பார்ல போய் சிலிண்டர் கேட்டகரிக்குள்ள சிலிண்டர் சூஸ் பண்ணீங்கனாலும் அதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி நீங்க டைட்டில் சீரிஸ் எடுத்து விட்டுட்டு டைட்டில் அண்ட் தென் ஆக்சிஸ் டைட்டில் அண்ட் சார்ட் டைட்டில் எல்லாம் வச்சுட்டு நீட்டா நீங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்ப சப்போஸ் இந்த சார்ட் எனக்கு வேணாம்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த சார்ட்டை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். சப்போஸ் நான் ஒரு சார்ட் இன்சர்ட் பண்ணிட்டேன், இங்க ஒரு சார்ட்டை கொடுத்துட்டேன், இந்த சார்ட்டோட டிசைனே நான் மாத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சார்ட்டோட டைப்பை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேல டிசைனுக்குள்ள என்ன சார்ட்னா சேஞ்ச் சார்ட் டைப் அப்படின்னு இருக்கும். சேஞ்ச் சார்ட் டைப் அப்படிங்கறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க நம்ம பார்க்கக்கூடிய சார்ட்ல ஏகப்பட்ட சார்ட்ஸ் வந்து இங்க லிஸ்ட் அவுட் பண்ணி நமக்கு காமிக்கும்.
இதுல நமக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். சார்ட்டை டெலீட் பண்ணாமலே ஜஸ்ட் அந்த லேஅவுட் இப்ப காலம கொடுத்துட்டு நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னா ஓகேன்னு கொடுத்தேன்னா இப்ப அந்த அதே சார்ட் வந்து நம்ம என்ன டைப்புக்கு சூஸ் பண்றோமோ அதுக்கு மாறிடும். ஸோ இதுதான் வந்து சார்ட்டோடைய ஒரு டெமோ. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல எனக்கு மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.